அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் ஒரு இன்டீஜர்லேருந்து ஒரு ஃப்ராக்ஷனை எல்சிஎம்லாம் எடுக்காமல் நம்ம டைரெக்டாக சில ட்ரிக்ஸ் மூலமாக ஈஸியாக அந்த சம்மை போடுறதுக்கான வழிமுறைகளை பார்ப்போம். முதல் கணக்காக 85 minus 5 by 9. 85 integer, 5 by 9 ஒரு fraction. 85 லேருந்து 5 by 9 subtract பண்றதுக்கு சிறு வகுப்புகளில் நம்ம எப்படி படிச்சிருக்கோம்னா LCM எடுத்து அதுக்கப்புறம் கண்டுபிடிப்போம். இப்போ அது இல்லாமல் போடுறதுக்கு வெரி சிம்பிளாக 85லேருந்து 1 மைனஸ் பண்ணி டைரெக்டாக போட்டுருங்க 84. அதுக்கப்புறம் இந்த 5க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நியூமரேட்டரில் போட்டு கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 9 அதையே போட்டுருங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 85 minus 5 by 9 is equal to 84 4 by 9. இப்போ இரண்டாவது கணக்க 60 minus 7 by 13. இப்போ நம்ம டைரக்டா ஆன்சர் போட போறோம். 60லேருந்து 1 மைனஸ் பண்ணி இங்க போடுங்க. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 6. டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர். ஆன்சர் 60 minus 7 by 13 is equal to 59 6 by 30. 59ங்கிறது ஹோல் நம்பர், இது ஃபிராக்ஷன். அப்ப மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு இன்டிஜர்லேருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 60 minus 44 5 by 12. இப்போ இந்த கணக்கு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை சிம்பிள் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு தென் எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் கணக்கு போடுவோம். பட் இப்போ அப்படி இல்லை, சில ட்ரிக்ஸ் மூலமா டைரக்டா ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா இந்த 44ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க. 60 minus 45 புரியுதா? 44ஓட 1 ஆட் பண்ணீங்கன்னா 45. 60 minus 45 is equal to 50. அதுக்கப்புறம் இதுக்கு டிஃபரன்ஸ் 7. டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர். இப்போ பாருங்க 60 minus 44 5 by 12 is equal to 15 7 by 12. அடுத்ததா ஒரு கணக்கு பார்க்கலாம். 72 minus 11 by 11 5 by 7. சேம் மெத்தட். 11ஓட 1 ஆட் பண்ணுங்க 12. 72லேருந்து 12 மைனஸ் பண்ணுங்க 60. இதுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. Same denominator. Answer is 60 2 by 7. இது போல சில டிப்ஸ்களோடு ஈஸியா நம்ம நியூமரிக்கல் ஆப்டிடியூட் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பின்னால் வரும் வீடியோக்களில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.